ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தோட்டம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தோட்டம் அப்டேட் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோட்டத்தில் ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு குரங்கு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தோட்டத்துக்கு வந்து புதுசாக ஒரு காவல்காரன் வந்திருக்கான். இவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதம் பக்கமாக ஆக போகுது. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்தோம். நானும் இவனை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன், என்னால் போட முடியல. ஒரு லாங் வீடியோ இவனை பற்றி கண்டிப்பாக போடுறேன். இவன் பேர் பார்த்திங்கன்னா ராஜா. ரோஸ் செடியுமே கீழேருந்து எடுத்தோம்ல, அதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா நிறைய எரு போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து மேலே சுரண்டி ஒரு இடத்துல கும்பலாக கொட்டி வச்சுருக்கேன். ஏன்னா மறுபடியும் செடி நடக்குள்ள அந்த மண் போடுறதுக்கு வேணும்ல நமக்கு, அதுக்காக புதுசாக போய் மண் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு மேலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த மழையால் அப்படியே ஒர்க் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த 1 வீக்காக. அதே மாதிரி குரங்கு பிரச்சனை இன்னுமே ஓயவே இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்யூஷன் சொன்னீங்க, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே வேலைக்கு ஆகலை. நீங்கள் சொன்னீங்க இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ட்டு, எல்லாமே. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்னதாக தோட்டம் மட்டும்தான் வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் நிறைய விவசாய நிலம் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ பேர்த்திட்ட சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். நோ யூஸ். ஏன்னா பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது. ஃபாரஸ்ட்டில் இருக்க நீங்கள் அப்படியே துரத்தி விட்டாலும் ஃபாரஸ்ட்லேருந்து வந்துடும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இருக்க பெரியவங்கள்ட்டலாம் கேட்டால் அப்படிலாம் இல்லை, இப்போ இந்த 2 வருஷமாக தான் குரங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு முன்னால் ஒரு 4-5 குரங்கு வரும் இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரங்கு பிரச்சனையால் எங்கள் ஊரில் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 13 தென்னை மரம் வெட்டிட்டாங்க. ஏன்னா 2 வருஷமாக காயே இல்லை, பிஞ்சி பூவு எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டுடுது. பத்தாததுக்கு சின்ன சின்ன காயெல்லாம் பறித்து அது கடிச்சிட்டு கீழே போடக்குள்ளே கீழே இருக்கவங்க தலையிலலாம் ஒரு 2-3 டைம் விழுந்திருக்கு. அதனாலே பயந்துக்கிட்டு எல்லாம் வெட்டிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காயும் வைக்க மாட்டேங்குது, குரங்கு வந்து அண்டிக்கிட்டு இருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டானவே பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் தான் வந்து உட்காந்துக்குது. அதே மாதிரி என்னோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பீச்சையும் சோழி முடிச்சு விட்டுருச்சுங்க. அப்படியே முறிச்சு வச்சிருச்சு அந்த கிளையையும். அப்படியே எப்படி ஆயிருக்கு பாருங்கள், பொழந்துக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு பார்த்த உடனே, என்னடா இப்படி பண்ணுதுங்களே இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்திலையும் நிறைய காய் இருந்துச்சு, நான் காயோடவே வெட்டிட்டேன். எப்படியும் காய் நம்ம சாப்பிட போகிறதில்ல, பிஞ்சாக இருக்கக்குள்ளே கடிச்சு போட்டுடுதுங்கன்னு சொல்லிட்டு இதையுமே நான் வெட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தளிர் வந்து நல்லாவே வந்துருச்சு. இப்படியும் ஒரு 3-4 மாதம் ஆகிடும் அத்திலெல்லாம் பழம் வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம ராஜாவும் பெரிய பையனாக ஆகிடுவான். குரங்கெல்லாம் ஒரு வேட்டை ஆடுவான்னு ஒரு நம்பிக்கை, பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி கொய்யாவில் பார்த்திங்கன்னா இந்த டைம் காய் பிடிச்சிருச்சு. இத்தனி நாளாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷம் பக்கமாக பூ வைக்கும் கொட்டிடும், பிஞ்சு கூட வச்சதே இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பிஞ்சு பிடிச்சிருச்சு, 3 காய் வச்சிருக்கு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு வழியாக காய் பார்த்தாச்சு இந்த மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பூவும் பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கு, பார்க்கலாம். எல்லாமே காய் பிடிச்சி நம்ம கைக்கு ஒரு பழமாவது கிடைக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன். ஒன்றாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன், மலையான ஆப்பிள் அவ்வளோ சூப்பராக நியூ க்ரோத்தெல்லாம் எடுத்து நல்லா தளன்னு இருந்த செடியை எப்படி ஆக்கி வச்சுருக்கு பாருங்கள். இந்த மரத்தையே கந்தர்கோலம் பண்ணி வச்சுருக்கு குரங்கு, எல்லாத்தையும் உடச்சி சின்ன பின்னமாக ஆக்கிடுச்சு. பீச்சியுமே முறிச்சு வச்சுருந்ததில்ல, அதோடு நான் அறுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ நியூ க்ரோத் அந்த கிளையிலேருந்து ஒரு துளிரும் வரல, பக்கத்து கிளையிலேருந்து நிறையவே நியூ க்ரோத் வந்திருக்கு. இந்த டைம் காய் வைக்குமான்னு தெரியல, ஏன்னா நல்ல பெரிய மரம், இந்த டைம் நிறைய காய் வைக்கணும்னு எதிர்பார்த்தேன், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆப்பிள்லையுமே நிறைய கிளைகள் அந்த மாதிரி உடச்சி விட்டு இப்போ தான் நியூ க்ரோத் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. டென்னிஸ் பால் செடியிலுமே பார்த்திங்கன்னா நிறைய நியூ க்ரோத் வந்து அவ்வளோ புஷியாக வளர்ந்துருக்கு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா குரங்கு குதிச்சு 1-2 கிளை அப்பப்போ உடஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னும். ஆனால் பூ பிஞ்சு எதுவும் வைக்க ஆரம்பிக்கலை. ஆப்ரிகோட்லேயுமே ஒரு கிளையை குரங்கு பெரிய கிளையை உடச்சிருச்சு. சரி ரொம்ப நீண்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். இரும்புலியுமே ஓரளவுக்கு எல்லாம் உடச்சி இப்போ தான் நியூ க்ரோத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே ஒரு கிளையில் நிறைய காய் வச்சுருந்தது, முன்னாடி பறிச்சிட்டோம். இது அதுக்கு தெரியல போல், சாப்பிட்லனாலும் பறித்து போட்டுருவாங்க குரங்குலாம் வந்து. அவங்களுக்கு வந்து பச்சை பசேர்னு இருக்கக்கூடாது, அழகாகவும் ஒரு பொருள் இருக்கக்கூடாது, உடனே அதை பிச்சு போட்டுருணும். உச்சியில் வச்சுருக்கு, இந்த கிளையை என்னைக்கு போட்டு தள்ள போகுதுன்னு தெரியல. இது ஒன்று மட்டும் தனியாக மேலே தொங்குது. கமலா ஆரஞ்சுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு, நல்லா புஷியாக. எப்படியும் இந்த வருஷம் 2025 காய் வைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சாத்துக்குடி வச்சுருக்கேன். சாத்துக்குடியுமே நல்ல பெருசாக வந்துருச்சு. சாத்துக்குடி அந்த மாதிரி கமலா ஆரஞ்சு இது ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்ல பெருசாகவே ஆயிடுச்சு. இந்த வருஷம் இப்போ 2025 காய் வைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம தோட்டத்தோட ஹீரோ ஸ்டார் ஃப்ரூட் எப்பயுமே இந்த செடியில் பார்த்திங்கன்னா கொத்தாக காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குரங்கு பிக்க பூ வச்சு பிஞ்சு வச்சு காய் வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா குரங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்கக்குள்ளே கடிச்சு போட்டுரும், பழுக்கெல்லாம் விடாது. நம்ம பழுத்தா தானே நாம் சாப்பிட முடியும். நீயும் சாப்பிடக்கூடாது நானும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த மங்கீஸ்க்கெல்லாம்.
சாப்பிடவும் சாப்பிடாது. பார்த்தீங்கன்னா, அப்படியே பறிக்கும் ஒரே கடி தான். அதிகமா கூட கடிச்சிடாது. ஒரே கடி கடிச்சு கீழ போட்டுரும். அதே மாதிரி எல்லா காயுமே. ஏன்னா அதுக்கு தெரியாது போல. எல்லா காயும் ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பறிச்சு பறிச்சு ஒரு ஒரு கடி ஒரு ஒரு கடி. அவ்வளோதான் சொல்லி முடிச்சுட்டு மரத்தையே காலி பண்ணிட்டு போயிடும். இந்த டைமும் அப்படி தான் காயெல்லாம் போக மீதியே பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குது. அப்போ காய் பறிக்காமல் இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ காய் இருக்கும் பாருங்கள் அந்த மரத்தில். இது பார்த்திங்கன்னா ராம் சீதாலுமே பாருங்கள் எப்படி கந்தரக்கோலம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பக்கத்துலேயே அந்த வீடு இருக்கிறதுனால அங்கேருந்து குதிச்சு இந்த கிளைய ஃபுல்லாகவே முள் சீதா ராம் சீதாலெல்லாம் உடச்சி வச்சிருச்சு. ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு நானும் விட்டேன். அந்த ஒரு தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரத்தையே பாருங்கள் எந்த கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுது. எனக்கு அதனாலே தோட்டத்தில் எதுவும் பண்ணணும், ஏதாவது புதுசாக வைக்கணுன்ற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. 2 மாங்கன்று நல்லா பெரிய பெரிய மரமாகவே வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நல்ல மாங்காய் மரமாக 2 கன்று வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு. வச்சு காய் வச்சாலும் நம்ம சாப்பிட போகிறதில்ல, குரங்கு அதையும் சும்மா விடாது. அதனால் அதை நடவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். சரி நம்ம காட்டிலையாவது கொண்டு போய் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்குது நம்ம தோட்டம். அதனால தான் நான் தோட்டம் அப்டேட்டே போடுறதில்ல. ரோஸ் கார்டன் வந்து எப்படியும் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் ரெடி பண்ணி ரோஸ் கார்டன் அப்டேட் சீக்கிரமாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.